வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. எல்லோரும் சேனலை கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. என்னடா விட்டு விட்டு வீடியோ போடுறான், அடிக்கடி போட மாட்டேங்கிறான், அதுவும் முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் போட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இப்போது கொஞ்சம் நம்ம ஒர்க்காக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டென்ட்ஸை நினைக்கிற நேரத்தில் கொண்டாந்து சேர்க்க முடியல, நினைக்கிற குவாலிட்டியில் கொண்டாந்து சேர்க்க முடியல. பட் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நம்ம திரும்ப பழைய மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிருவோம். பட் இப்போது அப்பப்போ கேப் விட்டு முடிஞ்ச டைமில் கிடைக்கக்கூடிய டைமில் நான் அந்த வீடியோ அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப நம்ம ப்ரோஆக்டிவாக வந்துடுவோம். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக அதிமுக மேலே, எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டுகிட்டே இருந்தது. அது எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது, யார் அதிமுக தலைமையை தேர்ந்தாலும் அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் போகிறாங்க அப்படின்னா என்ன ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து அதிமுக வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு போகுது, பிஜேபி தான் வந்து அந்த கூட்டணி என்டிஏ அலைன்ஸோட தலைமையே ஏற்றுப்பாங்க, அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க, அதிமுக வந்து அவங்களுக்கு அடிமையாக போயிடுவாங்க, பழகி போயிடுவாங்க, அவங்க சொல்கிறது தான் கேட்டு நடப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது அதிமுக மேலே. அதுவும் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாக வைக்கப்பட்டது. பட் இப்போ அந்த விஷயத்துக்கு அமித்ஷா அவர்களே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் என்டிஏ அலைன்ஸோடைய பிக் பிரதர், மூத்த அண்ணன் யார் அப்படின்னா அதிமுக தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18-20 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறாங்க. அந்த கட்சியை சார்ந்த, அந்த கட்சியில் மோடிக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமித்ஷா வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கோம், எங்கள் கூட்டணியில் அந்த அண்ணன் யார் அப்படின்னா அது அதிமுக தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த பிக் பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிக் பிரதர்னால் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, பெரிய அண்ணன் மனப்பான்மையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்தப்போ காங்கிரஸ் வந்து என்ன தான் எங்கள் திமுக வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் காங்கிரஸுக்கு வந்து நாங்கள் எத்தனை வருஷம் இந்தியா வாண்டோம் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுகவை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது அதை வந்து அந்த பிக் பிரதர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் காங்கிரஸ் வந்து திமுகவை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பிக் பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இங்கே எங்கள் கூட்டணியோட அண்ணன் வந்து அதிமுக தான் அப்படின்னு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போது ரீசெண்டாக 2024 எலெக்ஷனில் வந்து அலைன்ஸ் வைக்காமல் இருந்துட்டு பிஜேபி கூட இப்போ வச்சதுக்கப்புறம் அமித்ஷா, பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மிரட்டி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. எப்படியும் அதிமுககிட்டேருந்து பெரிய அளவு சீட்டை வந்து பிஜேபி வாங்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்பட்டது. பட் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்கே பிரேக் பண்ணார் அப்படின்னா, இங்கே அதிமுகனா அதிமுக தான், பிஜேபினா பிஜேபி தான், ரெண்டும் தனித்தனி தான், ஒரு தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறத எங்கே எடப்பாடி பழனிசாமி கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா, 27 சீட்டு கொடுத்து பிஜேபிக்கு 27 சீட்டு தான் அப்படிங்கிற விஷயத்தை உறுதி செஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவையோ இங்கே பிஜேபி மிரட்டல, அமித்ஷாவும் மிரட்டல, மோடியும் மிரட்டல, இங்கே அதிமுக அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பயந்துட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தப்போ 27 சீட்டு கொடுத்தது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் பயப்படவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதை எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே வந்து யாருக்கும் பயப்படல, நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்கிறோம், தேர்தலுக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு வைங்களேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னொரு ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விஷயம் ரிசீவ் ஆச்சு. ஏன் அப்படின்னா, சென்ட்ரலில் பிஜேபி ரூலிங்கில் இருக்காங்க, இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருந்து தான் மீண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள மிரட்டி என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. திமுகவை சேர்ந்தவங்க அதை திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த குற்றச்சாட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த திமுக சும்மா கத்திட்டு கிடக்குங்க. நாங்கள் சொல்கிறது தாங்க, எங்களுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, நாங்கள் சொல்கிறது தாங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் 27 சீட்டை கொடுத்து பிஜேபியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சிருந்தாங்க. அப்போவே
இங்கே வந்து பிஜேபி ஒன்றும் இங்கே அதிமுகவை மிரட்டல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சது. பட் இப்போது அதை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு நேஷ்னல் மீடியாவில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதில் வந்து எங்கள் கூட்டணியுடைய அண்ணன் வந்து அதிமுக தான் அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிமுகவும் பிஜேபியும் வந்து ஒரு பாண்டிங்கோட ஒரு நெருக்கமாக நம்ம தொண்டர்களுக்கு வந்து அதிமுக மேலே மனக்கசப்பு வந்துடக்கூடாது, அதிமுக தொண்டர்களுக்கு வந்து நம்ம பிஜேபி மேலே மனக்கசப்பு வந்துடக்கூடாது, வந்தால் களம் வந்து களத்தில் அது எதிரொலிக்கும், களத்தில் அது பிரச்சனையாக மாறும், பிரச்சனையாக மாறிச்சுன்னா அது திமுகவுக்கு ஃபேவராக போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து 2 பேரும் விட்டு கொடுத்து, இவங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து, அவங்க இவங்களுக்கு விட்டு கொடுத்து, அமித்ஷா அவர்களே கிட்டத்தட்ட அவங்களுடைய இதுக்கு வந்து கொஞ்சம் இறங்கி வந்து தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு, ஆனால் இந்த மாநிலத்தில் மட்டும் நாங்கள் இங்கே வந்து அதிமுக அண்ணனாக இருக்காங்க, நாங்கள் அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு வேணும்ல. ஸோ கொஞ்சம் இறங்கி வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க இங்கே அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி இங்கே வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அதுவும் அமித்ஷா மாதிரியான தலைவர்கள் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. நாம் சண்டை போட்டுக்கிட்டோன்னா, இங்கே பிஜேபியும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுட்டு இங்கே ரொம்ப கிளவராக வெளியில் பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை தெரியக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கும் அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை திரும்ப 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 வெளியில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி 1000 அரசியல் இருக்கலாம். 2029 டார்கெட் பண்ணி கூட அமித்ஷா அவர்கள் வந்து இதை மாதிரி பேசலாம். ஏன்னா 29 அமித்ஷா கூட பிஎம் கேண்டிடேட்டாக நிற்பார் பிஜேபி சைட்லேருந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன டார்கெட் பண்ணி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து நிற்கிறாங்கன்னா, இங்கே திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அது வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய ஒரு பேக்லேஷாக போகும் அப்படிங்கிற காரணத்தால் கூட அதை மாதிரி விஷயங்கள் யோசிக்கலாம். பட் என்ன யோசித்தாலும் என்ன பண்ணாலும் இப்போ இந்த 2026 திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த அளவுக்கு இவங்க வந்து ஒத்துமையாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். பிஜேபி இந்த அளவுக்கு இறங்கி வரதும், அதிமுகவும் அவங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதும், இறங்கியும் போயிடாமல் அவங்களுடைய ஏடிஎம்கேனா இங்கே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரென்த்துலேருந்து இறங்கியும் போயிடாமல் அதுக்குன்னு ஓவராக பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை வீணாகவும் ஆக்கிக்காமல் அதை மெயின்டைன் பண்ணுற விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவர்களும் சரி, முரண்களோட பேசாமல் இது பேசாமல் அதை தேர்தல் வரைக்கும் மெயின்டைன் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா இங்கே ஒரு சின்ன சலசலப்பு வந்தால் கூட உடனே அங்கே வந்து பிஜேபி பூச்சாண்டியை தூக்கிப்பாங்க. எப்பொழுதும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னா, பிஜேபி உள்ளே வந்துடும், நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் இங்கே பிஜேபி வராது அப்படிங்கிற பிரச்சாரம் தான். ஸோ இப்போவுமே அப்படி ஒரு கிரவுண்டில் ரியாலிட்டியில் அப்படி இல்லவே இல்லை. அப்படி ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இங்கே நடக்கவே இல்லை. மக்கள் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்க, அதையே திரும்ப திரும்ப பேசுவோம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு வேறு எதுவும் அவங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கப்போ சும்மாவே போட்டு முன்னிட்டு இருக்க திமுகவுக்கு இவங்க ஏதாவது சண்டைலாம் போட்டாங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு அசை போடுறதுக்கு நல்லா போயிடும். பட் இது வரைக்கும் கிரவுண்டில் அதை மாதிரி இல்லை. இனிமேலும் தேர்தல் வரைக்கும் அதை மாதிரி இல்லாமல் அங்கே இந்த பிஜேபி பூச்சாண்டிலாம் எடுப்படாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு திமுக தோற்றுரும். ஆனால் அது பெரிய அளவில் தோக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ திமுகவுக்கு அது இன்னும் ஒரு பெரிய இதுவாக போய் முடியும். பட் இப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். நல்ல விஷயம் அமித்ஷா அவர்களை வந்து அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், அதிமுக பிஜேபி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதும், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கூட அது அதிமுகவுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தேவையான சட்டங்கள், திட்டங்கள் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிறதுக்கு, திட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு அதெல்லாம் கேட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது மாதிரி தொடர்ச்சியாக பேசுவோம். கொஞ்சம் அதான் கேப் விட்டு இப்போ வீடியோ போடுற மாதிரி இருக்குது. பட்டு கூடிய சீக்கிரம் ரெகுலரைஸ் பண்ணுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.